யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஆமாங்க, ஏன்னா நாமக்கல்ல மாவட்டம் குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி உடல் சரியில்லாம போச்சு. போய் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே கல்லீரலில் காணோம். அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை இன்னைக்கு கஷ்டமாக இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் கிட்னி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதை கல்லீரலில் காணான்னு சொல்கிறீங்களே என்னது. அப்படி இந்த திமுக மருத்துவமனைக்கு போனால் எது எது காணாமல் போகுமோ தெரியல, எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கு. இனிமேல் திமுக நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போவீங்களா? அப்படியே போயிருந்தாலும் உற்றார் உறவினர் நண்பர் யாராவது இருந்தா போய் நம்ம அண்ணா திமுக கட்சி, நம்ம அண்ணா திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போங்க. இல்லது நடுநிலையா இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் பத்திரமா இருக்குதான்னு பாருங்க தயவு செய்து. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்ல, பேட்டி கேட்குறாங்க, அந்த எம்எல்ஏ பேட்டி கேட்குறாங்க, ஏங்க உங்களையெல்லாம் மருத்துவமனையில் சோதனையிட்டு கிட்னி முறைகேடு நடைபெற்றதா சொல்கிறாங்களா, அதுக்கு பதில் என்னன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணது உண்மைதான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நிதி வாங்கினோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, இதில் பரவலாக பேசுகிறாங்களே என்ன. அவர் சொல்கிறாரு, நான் வச்சிருக்கிற காரு ரோல்ஸ் ராய்ஸ், அந்த கார் வாங்கினா 12 கோடி ரூபா ஆகும். இங்கே இருக்கு இந்த ஊரில் இருக்கிற கிட்னி எல்லாம் கழட்டினா தான் அந்த கார் வாங்க முடியும். அந்த ஊரில் இருக்கிற கிட்னிலாம் தயவு செய்து மணச்சநல்லூரில் போட்டிடுறாருங்க, எல்லா கிட்னியும் கழட்டி விடுவாங்க. உஷாரா இருக்க, அவரு கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா கிட்னி காணாம போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படிப்பட்ட பேச்சு சொல்லணும். ஒரு பொதுவாழ்வு வந்திருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி மக்கள்கிட்ட பேசுறதுன்னு வேண்டாம், மக்களை எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாங்க பாருங்க. பணம் இருக்கின்ற திமிரில இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கின்றவருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க? சொல்றேன், மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய நேரம் அது. இப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே வருவது கேலி கூத்து, வெக்க கேடு. அவருக்கு நிக்கின்ற மணச்சநல்லூர் நிக்கிறாங்க, அவருக்கு டெபாசிட் செய்வீங்களா? அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை சரியான தண்டனையா இருக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக, அந்த வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தக்க தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அதே போல பத்திரிகை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக் சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில் மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட தான் விமர்சனம் பண்ணாங்க என்னை பற்றி. அதை ஏற்றுக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏற்றுக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால் அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில் இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.
அதே போல திமுக ஆட்சியில் பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாதத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை, பல பேர் என்ன எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும், திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில் ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்கள் வீடு வீடாக வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக, இப்போ இந்த திமுக காரர் தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கம் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு ஃபோனும் பெண்கள் ஃபோனுக்கு வருது. அதில் என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது, நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே நான் உங்களுடைய விவரத்தெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறான், வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மாரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் சொன்னார் பல திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நேரத்தில் தெரிவிச்சுன்னு பாருங்க. காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் அற்புதமான திட்டம். காவிரியிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியா வெளியேறும் போது காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதி சோலை வளமாக்கும். அது முடிச்சுட்டான், கிடப்பில் போட்டாங்க. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பல பேருக்கு இது என்னன்னே தெரியாது. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, நான் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்படி கங்கை புனரமைக்கிறாங்களோ அதுபோல மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீர் போய் கடல்ல கலக்கின்ற வரை சுத்தமான நீரா இருக்க வேணும். அதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தயார் பண்ணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல கொடுத்து இதை நிறைவேற்றுன்னு சொன்னோம். அவரும் நான் கொடுக்கிற திட்டத்தை ஏற்றுக்கிட்டு கூட்டுக்குழு, இரு அவைகள், மக்களவை மாநிலவை, அந்த கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரைகளை இடம்பெற செஞ்சு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அறிவிச்சா. அதுக்கு பிறகு 5 வருஷம் இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டுது. போன வருஷத்துக்கு முந்தைய ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன். ஆக இது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, அதை நீங்கள் அணுகுங்கள், நமக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் காவிரி நதிநீர் சுத்தமான நீராக இருக்கும்னு கேட்டேன். கிண்டல் அடிச்சாரு. உங்க மாதிரி நாங்கள் நிறைய கடிதம் கொடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கலைன்னு. ஆனால் இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி 11,600 கோடி ஒதுக்கி அந்த நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் திமுக அரசாங்கமே போட்டுட்டது. திமுக அரசாங்கமே போட்டது. அது கிடப்பில் போட்டாங்க, அதை கிடப்பில் போட்டுட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதிமுக ஆட்சியில் இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டாந்தா மக்களிடத்தில், விவசாய இடத்துல, பொதுமக்களிடத்தில் நல்ல பெயர் வந்துருன்னு
அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. முதற்கட்டமா 930 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. இந்த திட்டத்துடைய நோக்கம் மேட்டூர் அணையில் திறக்கப்படின நீர் 2 கரை, காவிரி கரை 2 பக்கம் இருக்குது. அதிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர், நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி ஆற்றில் வந்து கலக்குது, தண்ணி மாசுபடுது. இதனால அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை அங்கே ஒரு பேபி கனால் ஏற்படுத்தி செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல வருது. அதே போல் பவானி சாகர்லேருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல் அமராவதி ஆற்றிலிருந்து நீர் வருகின்ற நீர், அதோட பல கிளை நதிகளிலிருந்து வருகின்ற நீர், இதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றில் விட்டு காவிரியில் கலக்கின்ற கடைக்கோட்டில் கடல் கலக்கின்ற வரை சுத்தமான நீர் உங்களுக்கு கொடுக்கணும். திருச்சியில் இருக்கின்ற மக்கள் சுத்தமான நீரை பருக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். அதை கூட நடத்த முடியல இந்த அரசாங்கம். ஏன்னா பல கழிவுகள் அதில் சேரும்போது ரசாயன மாற்றம் ஏற்படுது, உடல் பாதிப்பு ஏற்பட்டு விடும். சுத்தமான நீர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நிலத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பயிர் பாதிக்குது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அரசு தேவையா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.